அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் பகடம் கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் 3 முக்கியமான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இலக்கணம் லைவ் கிளாஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லைவ் கிளாஸ் சம்மந்தமாக நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ பதில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் லைவ் கிளாஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்போ என்ன டைம் அப்படின்ட்டும் ப்ளஸ் அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை நான் எப்படி அந்த லைவ் கிளாஸ் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா 100 கொஷின், அதாவது 100 இது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அது மாதிரி மொத்தம் 5 லைவ் நம்ம கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி நான் கொடுக்க போகிறேன், அது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஸோ அது எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்த ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவில் நான் கொடுப்பேன். நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அது சம்மந்தமான ஒரு தகவல் நான் இப்பயே சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு இப்போ காலையில் தான் தெரியும். சரி, ஓகே, அது சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவும் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் தெரியுதுங்களா? ஸோ இந்த பிக்சர் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல், அவ்வளோதான் இந்த வீடியோவோட முடியுது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஏன்னா இது நம்ம ஸ்கூல் காலேஜில் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம், இப்போவும் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் அது அப்படியே மறந்துட்டோம். ஓகேங்களா? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் பண்ணுறது நம்ம ரொம்ப பெருசாலாம் போய் பண்ணுறது கிடையாது. அப்போல்லாம் காலேஜில் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லை, ஸ்கூலில் கூட அந்தளவுக்கு இருக்காது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம்லாம் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன, ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறது என்ன, ஸோ பயங்கரமாக இருக்கும். இப்போவும் வைப்பாங்க ஒரு சிலர். பட் ஒரு சிலர் அந்த ஏஜ் கடந்துட்டோம்ல, நம்ம எல்லாம் இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு 30 ஏஜ் எபோவ் தான் இருப்போம். ஓகேங்களா? ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு 30 ஏஜுக்கு மேலே தான் இருப்போம். அது இல்லாமல் நிறைய பேர் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேவா விஷஸாக ஆட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஆனால் எல்லாத்தையும் நம்ம அப்பப்போ நம்ம ஒரு மெமரிஸ் கொண்டு வந்துடணும்ல, நம்ம அப்படியே எல்லாத்தையும் கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. காலேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு டச்சில் இருக்க மாட்டாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நம்ம இருப்போம். ஏன்னா நடைமுறையில் கரண்ட்டாக நம்ம எப்படி என்ன ட்ராவல் ஆகிட்டு இருக்கோமோ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டச் இருக்கும், பட் பேசுகிறதுக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். எப்போயா பார்த்துக்கிட்டா எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா எப்போயோ ரொம்ப ரேராக. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருப்பாங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போவோம். வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் ஃபார்ம் ஆகும். அப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டச்சில் அது மாதிரி இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் கொஞ்சம் டச்சில் இருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஏதாவது வேலைக்கு போயிட்டு முடிச்சிட்டோமா, அடுத்து மேரேஜ் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு. அங்கே வரும்போது நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய நல்லது கெட்டது சோகம் அழுக எல்லாத்தையுமே நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். அது இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே ஆள் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மெச்சூர். இப்போ நம்ம ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, அப்போ நம்ம 50 வயசு ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகும். ஒரு 60-70 வயசு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகும். வாக்கிங் போகிற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அவங்கக்கிட்ட நம்ம பேத்தி பேரன் புள்ள எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், நல்லது கெட்டது நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அந்த நடைமுறைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் பழைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம விட மாட்டோம். அதாவது டச்சில் தான் இருக்காதே தவிர ஃபோன் பண்ணிக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் நேரில் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமாக பேசுவோம். ஸோ அதுதான் இதுக்குள்ளே நம்பிக்கை. இதில் பார்த்தோன்னா நம்பிக்கை துரோகம் இது எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்த்தோன்னா நம்மளுடைய கிருஷோபா அகாடமியை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும், கிருஷோபா அகாடமியில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தோன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு 3, அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜிலே பிஜி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்கிறது, வேலைக்குங்கிறது நமக்கு இது தானே, யூடியூப் கிளாஸ் தான் என்னுடைய வேலையே. அப்போ இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னா, எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாவா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுதான் என் பசங்க. கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் ரியாலிட்டியாக நான் யோசித்து பார்க்கும்போது, ஏன்னா நம்ம யார் கூட டெய்லி டச்சில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பசங்க கூட தான். ஓகேங்களா? நம்ம என்ன வீடு ஃபேமிலி விட்டால் நீங்கள் தான். ஓகேங்களா? ஏன்னா பாருங்கள், நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி, எங்களோட இதே பார்த்தோன்னா வீடு தான். வீடு விட்டால் பாப்பாவோட ஸ்கூலு விட்டால் வீடு, இப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ அவளும் என் ஒய்ஃபும் பார்த்தோன்னா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இதில் ஃபுல் டைமாக நம்ம இதில் தான் பண்ணுறாங்க. நானும் ஃபுல் டைமாக என்னுடைய வேலையே யூடியூப் கிளாஸ் எடுக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நான் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பேன். நான் என்ன தான் சென்னையில் இருந்தாலுமே சரி, இங்கே சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் குடும்பம் ஆகிடுச்சு இல்லை, எல்லோரும் ஃபேமிலி ஆகிட்டாங்க.
சாட்டர்டே சண்டேலேயே வந்து பார்த்தோன்னா லீவே சண்டே மட்டும் தான் கிடைக்கும். அந்த சண்டே லீவ்லேயே வந்து பார்த்தோன்னா வீட்டில் அதாவது வேலை இருக்கும், ஒர்க் இருக்கும், இல்லை பிள்ளைங்களை எங்கேயா வெளில கூட்டு அதிலே டைம் கரெக்டாக போயிடும். யாரையும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப 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 ஒரு ரேர் தான். டைம் கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, டைம் வந்து நமக்கு போதுமானதாக வந்து கிடைக்காது. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான். இப்போ நான் இங்கே சென்னையில் இருக்குன்னா, இப்போ சென்னையில் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு யாரும் கிடையாது. நம்ம போய் டெய்லி மீட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் நமக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஃபோனில் டச்சில் இருந்துப்போம். பட் வெளியில் போய் சுற்றுற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் எல்லோரும் வேலையில் தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு பெருசாக எதுவும் கிடையாது. எப்போயாவது சாய் சார் வருவார், நம்ம வீட்டுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாய் சார் வருவார். ஏன் இப்போ ஈவன் வந்து நம்ம டீமில் ஒர்க் பண்ணக்கூடிய மோகன் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூஜி கிளாஸ் ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் மோகன் சார். இப்போ ராஜி சார் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா படித்தோம். நான் வந்து அப்போ வந்து செகண்ட் ரேங்க் எடுப்பேன் ஸ்கூலில். அதில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது வந்து பார்த்தோன்னா ராஜேந்திரன் தான். ஏன்னா 10th அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தான். நான் வந்து செகண்ட் ரேங்க் ஆக்சுவலாக. அப்போ வந்து எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கும். போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஸ்கூலோட ஒரு லைஃப் வந்து அது ஒரு தனி. அதேமாதிரி மோகன்லாம் வந்து பார்த்தோன்னா அப்போல்லாம் வந்து மோகன் நானும் தான் ஒன்றாவே எல்லாமே இங்கே படிப்போம். ஸோ இப்போ நம்ம கேங்லேயே இருந்தாலுமே சரி, இப்போ எல்லாத்துக்கும் குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சு இல்லை பெருசாக. இப்போ நான் மோகன் ஏதாவது ஃபோன் பண்ணேன்னா டே இந்த ஒர்க்கிட அந்த ஒர்க் ரிலேட்டட் தான் அதிகமாக பேசுமே தவிர, அந்த ஒரு கட்டம் தாண்டிட்டேன்னு நான் சொல்கிறேன். நல்லது கட்டத்தை ஷேர் பண்ணிப்போம், பட் அந்த கட்டத்தை தாண்டிட்டோம். ஓகேங்களா, ஏன்னா எல்லாத்துக்கும் குடும்பம் குட்டின்னு வந்ததுனால. இப்போ வந்து இப்போ ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாகி ஒரு வேலைக்கு நீங்கள் அங்கே போகும்போது நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகும். ஓகேங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு வரையறைக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும். நல்லது கெட்டது ஷேர் பண்ணிக்கிறதும் சரி எல்லாமே. ஓகேங்களா, ஆனால் எல்லாமே ஒரு வரையறைக்குள்ளே வச்சுக்கணும். புரியுதுங்களா, அந்த வரையறை மீறிட்டோம்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகிடும், நம்ம தான் பெருசாக ஹர்ட் ஆகிடுவோம். ஒருத்தர் ரொம்ப பிலீவ் பண்ணுறது, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறது, அது வந்து ரொம்ப என்ன ஆகிடும், நமக்கு ஒரு ஹர்ட்டிங் வந்து அதிகமாக கொடுத்துரும். ஸோ அது வந்து ஒரு வரைமுறைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் எப்பயுமே தொடரணும். ஓகேங்களா, அங்கே போகும்போது ஏன்னா நம்மகிட்ட கூடவே இருப்பாங்க, நமக்கே துரோகம் பண்ணிட்டு கூட போவாங்க. அந்த மாதிரி ஆள் நிறைய பார்த்துருக்கேன். பட் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. பழகிற எல்லாத்தையும் நம்ம பயந்துட்டு அப்படி பழகிட்டு இருந்தால் நம்ம யாரு கூடயும் பழகாமல் வீட்டுக்குள்ளேயே தனிமரமாக தான் இருக்கணும். ஓகேங்களா, அது மாதிரி தான். ஸோ அதே மாதிரி என்னை பொறுத்த நான் சொன்ன மாதிரி என்ன கிறிஸ்டோபா அகாடமியில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா பஞ்சமே கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு என் ஃபேமிலிக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தோன்னா என் ஃபேமிலி விடவே அதிகமாக உங்கள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்கூலில் பாப்பா விட்டுட்டு கூப்பிட்டு வரும்போது எல்லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இல்லை ஒய்ஃப் இருக்காங்க, அவங்ககிட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம், மீதி எல்லா நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுற அதிகமான மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தோன்னா என் பசங்க கிட்ட தான். ஸோ அதனால் வந்து நல்லது கெட்டது எனக்கு ஏதாவது கஷ்டனாலும் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு ஏதாவது மைண்டில் அப்படி இப்படின்னு தோணிச்சுனாலும் உங்கள் கிட்ட தான் நான் வந்து வீடியோவை போட்டு நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஜென்ரல் லைவாக இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா என்னமோ எனக்கு என்ன மனசில் தோணுதோ இதெல்லாம் உங்கள்கிட்ட கொட்டணும் தோணுதோ அதை கொட்டி உங்களுக்கு அதை வந்து என்ன பண்ணிட்டு மோட்டிவேஷனாக கொடுத்துருவேன். ஓகேங்களா, அதுதான். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோ போட்டுட்டு வந்துட்டுனா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இப்போ இருக்கிற எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக டச்சில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என் பசங்க தான், என் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் வந்து கீப் ஆன் டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வருவாங்க, ஜாப் போவாங்க, அடுத்து அவங்க அடுத்து போவாங்க. ஆனால் அடுத்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது என் பசங்கன்னு நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் நான் சொல்ல முடியும். என் பசங்க அவ்வளோதான். என் பசங்க வந்து மாறிட்டே போயிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் இங்கேருந்து அவங்க வேலை வாங்கிட்டு போனாலுமே கீப்பான் நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம டச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, அதாவது நம்மளோட மோட்டிவேஷன் மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இங்கேருந்து எடுத்துப்பாங்க. அது ஈவன் வேலை வாங்கிட்டு போனாலும் சரி, இல்லை நான் வேலை இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க இருந்தாலும் சரி, நம்மளுடைய அந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஓகே, இது எல்லாமே இன்றைக்கி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே. அதே மாதிரி உங்களுடைய சக தோழர்கள், சக நண்பர்கள், உங்கள் கூடவே டிஎன்பிசி படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. உங்களுக்குள்ளே நீங்களே வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து ஷேர் பண்ணிங்க. ஓகேங்களா, அதுவும் நல்ல. ஏன்னா நீங்கள் எல்லோரும் முகம் என்னையே நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதிக பேர் வந்து நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நானும் உங்களை யாரும் நேரில் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அந்த உணர்வுபூர்வமான ஒரு ரிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல தேவை. ஓகேங்களா, ஏன்னா உங்கள் கூடவே லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணவங்க, உங்கள் கூடவே கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணவங்க, நீங்கள் அட்டன் பண்ணுற அதே வீடியோ பதிவு தான் அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்னென்னா நீங்களும் அவங்களுடைய சக தோழர்கள் தான். ஓகேங்களா, ஆனால் நேரில் பேசியிருக்க மாட்டீங்க, டச் இருந்திருக்காது. ஆனால் அதாவது அந்த வார்த்தைகள் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இங்கே தான் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ உங்கள் சக நண்பர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிய இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சரில் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு. என்னென்னா
அந்த இதில் பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்குது. நம்ம எப்பயுமே பிறக்கிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பிறக்கிற குழந்தை வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அதாவது மல்லாக்க படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது குப்புற விழுவ ஆரம்பிக்கும். அப்புறம் எந்திரிச்சு லைட்டாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு டீனேஜ் வந்துடும். அப்புறம் கொஞ்சம் அப்பா அப்பா அப்படிங்கிற அந்த இதில் வரும். அப்புறம் அங்கிள்ங்கிறதுல போகும். அப்புறம் தாத்தாங்கிறதுல போகும். ஸோ இதில் வந்து நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சின்ன குழந்தையிலேருந்து அந்த அப்பா வர வரைக்குமே கொஞ்சம் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சிங்கிறது இருக்குமா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வளர்ந்துக்கிட்டு போவோமா, அந்த கட்டத்திலோட வளர்ச்சி நின்றோம். ஏன்னா நம்ம அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது யாருடைய பேச்சுமே நம்ம கேட்க மாட்டோம். நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு மைண்டில் என்ன தோணுதோ, எது சரின்னு நமக்கு படுதோ, ஓகேங்களா. அதாவது நம்மளை வந்து ஒருத்தர் காயப்படுத்துகிறாங்க அப்படிலாம் நம்ம அப்போல்லாம் சின்ன குழந்தைய ஒரு 3 வயசு இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் கவலைப்படுவீங்களா? ஒரு பாம்பே வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அது பாம்பு என்ன பண்ணும் ஏது பண்ணால் நமக்கு தெரியாது. அது ஒரு பொம்மைன்னு நினச்சி எடுத்து விளையாண்டுட்டு இருப்போம். அது மாதிரி சுற்றி இருக்கிற யார் எது சொன்னாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தோம். அப்போ இருக்கும்போது நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி இருந்துச்சுங்களா, நம்ம சின்ன குழந்தையா இருப்போம், அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே போவோமா. எப்போ நம்ம அந்த அப்பாங்கிறது அந்த ஒரு ஹைட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வளர்ச்சியே இருக்காது. ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லாரோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருப்போம். பேச்சுங்கிறது என்னென்னா நல்லது கெட்டது ரெண்டுமே நான் சொல்கிறேன். ஒரு நல்லதை வந்து ஆராயாமல் அப்படியே மண்டைக்குள்ளே எடுத்துக்கிறது, ஒரு கெட்டதையும் ஆராயாமல் மண்டைக்குள்ளே எடுத்துக்கிறது, ரெண்டுமே நமக்கு வந்து உணர்வுபூர்வமாக புரிஞ்சால் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். நம்ம ஈவன் நானே உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பேன். அந்த அட்வைஸ் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக புரிஞ்சு ஆமாம் சார் சொல்கிறது கரெக்டுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி யாரோ ஒருத்தவங்களுக்கு கெட்டது சொல்கிறாங்கன்னா அது நல்லதாக கெட்டதான்னு ஆராயாமல் நீங்கள் அப்படியே டோட்டலாக பிலீவ் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால நம்ம வளர்ச்சி அங்கேயே நின்றுது. அதையும் தாண்டி உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், யார் எது சொல்கிறதும் சரி, நீங்கள் இப்போ டிஎன்பிசி படிக்கிறீங்க, உங்களை 1000 பேர் 1000 குறை சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்கும்போது உங்களோட வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடும். அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, எப்படி நம்மளே வளர்ந்துக்கிட்டே இருந்தோம், எங்கே நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட பேச்சை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த ஹைட்டோட நின்று போச்சு. இந்த வளர்ச்சிங்கிறது ஹைட் வச்சு நான் சொல்ல, நான் வளர்ச்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலோடைய இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி. அதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ யார் இது சொல்கிறதா நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுங்க, ஒரு டெசிஷன் எடுங்க. ஓகேங்களா? அது நல்லதா கெட்டதான்னு நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதை நோக்கி தான் நீங்கள் போகணும். நல்லது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். கெட்டது காதுக்குள்ளே போட்டுட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வளர்ச்சி அங்கேயே நின்றும். அவ்வளோதான். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இங்கேன்னு கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் கூட ஓகேங்களா, அந்த இடத்துல யார் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க, ஓகேங்களா, நம்மளை எந்த மாதிரி வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க சொல்லக்கூடியது நல்லதா கெட்டதாங்கிறது எல்லாத்தையுமே ஒரு அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் அதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் அந்த ஒரு டெசிஷனை நீங்கள் எடுக்கணும். கிளியராக புரிஞ்சுங்களா? ஏன்னா கிறிஸ்டோபா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி அடுத்தவங்களோட இடத்துலேருந்து யோசிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி எடுத்தமாக கவுந்தமாக ஒரு முடிவு பண்ண மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை வந்து யோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு பண்ணுவாங்க. நிதானமாக இருப்பாங்க. எடுத்ததுமே வந்து கோவப்படுறது, எடுத்ததுமே சந்தோஷப்படுறது அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எதுலேயும் ஒரு நிதானம் இருக்கணும், யோசிக்கணும், ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அந்த ஒரு மெச்சூர்டு அப்படிங்கிறது அதான் மெச்சூர்டுங்கிறது. ஓகேங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? கிளியராக? ஓகே, நல்லபடியாக போங்க. இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக அமையும். இன்றைக்கி லைவ் கிளாஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தடுத்து இந்த ஜிகே டாப்பிக்கோட அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நான் கொடுக்குறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது எல்லாமே 1 by 1 நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த இலக்கணம் மட்டும் நான் கொஞ்சம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டுனா உங்களுக்கு தெரிஞ்ச இலக்கணம் எப்படி கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த இலக்கணம் சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். இன்றைக்கி லைவ் எப்போங்கிறதும் அந்த வீடியோ பதிவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோர் பக்கத்து உங்கள் கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடைசியாக ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே என்னுடைய மாணவர்களுக்காக. ஓகேங்களா? தேங்க்யூ.